Okay, shall we start the class? Yes, ma'am. ஸோ நேற்று வந்து போன கிளாஸில் லெக்சர் நம்பர் 4. ஸோ இது வந்து பயாலஜி லெக்சர் நம்பர் 5. சாப்டர் 1 கிங்டம் மொனீரா புரோட்டிஸ்டா, அப்புறமா ஃபங்கை. இந்த லெசனோட ஃபோர்த் லெக்சர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ Okay, இது ma'am. வரைக்கும் வந்து நம்ம பிளாஸ்மோடியம், ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் புரோட்டிஸ்டால வந்து டோட்டலா அமீபா பார்த்துருக்கோம். செகண்ட் ஒன் என்டமீபா பார்த்துருக்கோம். அது ஒரு டிசீஸ், அதை பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா படிச்சோம். தேர்ட் ஒன் பிளாஸ்மோடியமோட லைஃப் சைக்கிள் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கரெக்டா? ஸோ யூக்ளினா இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஆமாங்க. பார்க்கலாம். புரோட்டிஸ்டாவோட இன்னொரு எக்ஸாம்பிள், அனதர் எக்ஸாம்பிள் வந்து யூக்ளினா. வாய்ஸ் கிளியரா தானே இருக்கு உங்களுக்கு? கேக்குதா கரெக்டா? கேக்குது மேம். ஓகே. ஸோ யூக்ளினா வந்து மோஸ்டா வந்து ஃப்ரெஷ் வாட்டர்ல தான் இருக்கும். என்னது? சுத்தமான தண்ணியில தான் இருக்கும். சீ வாட்டர்ல வந்து அதிகமா ஓகே கிடைக்காது இது. அப்புறமா வந்து ஓகே எங்கெல்லாம் தண்ணீர் வந்து நின்றுருக்கோ, ஸ்டாக்னன்ட் வாட்டர் சொல்லுவாங்க. ஒரு இடத்துல வந்து தண்ணீர் தேங்கி இருக்குன்னா, அதான் வந்து ஸ்டாக்னன்ட் வாட்டர்ன்னு சொல்லுவாங்க. அங்கதான் வந்து மோஸ்ட்டா ஓகே இருக்கும் யூக்ளினா. ஓகே ஓகேங்களா? ஸோ ஸ்டாக்னன்ட் வாட்டர்ல வந்து யூக்ளினா வந்து மோஸ்ட் அபண்டன்ட்டா இருக்கும். நெறைய யூக்ளினாஸ் ஓகே அங்க தான் வந்து இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்டாக்னன்ட் வாட்டர்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூல்ஸ், அப்புறமா வந்து பாண்ட்ஸ்ல, டிச்சர்ஸ்ல, அப்புறமா வந்து ஸோ இத நம்ம படிச்சிருக்கோம். ஓகே. ஸோ வந்து பாண்ட்ஸ்ல, அப்புறமா வந்து ஸ்விம்மிங் பூல்ஸ்ல எல்லாம் எங்கேயாவது தண்ணி அதிகமா நின்னுருக்குன்னா, இல்ல டிச்சஸ்ல குழி மாரி இருக்கும்ல, அந்த இடத்துல வந்து நெறைய அழுகி போன பொருட்கள்லாம் இருந்துச்சுன்னா, அங்க வந்து யூக்ளினா வந்து இருக்கும். ஸோ 3 பிளேஸஸ்ல இருக்கும். 1 பூல்ஸ், ஓகே அப்புறமா பாண்ட்ஸ், அப்புறமா டிச்சஸ். ஸோ வந்து இப்ப நம்ம ஃபிகர் பார்த்து அதோட பார்ட்ஸ், அதோட லேபிளிங் பத்தி நம்ம கிளியரா படிக்கலாம். ஸோ இதுதான் ஓகே வந்து ஒரு யூக்ளினா. சரியா? இதுதான் அந்த யூக்ளினாவோட ஜெனரல் ஸ்ட்ரக்சர். இப்போ யூக்ளினா டயகிராம் கேட்டாங்கன்னா, இந்த டயகிராம் தான் நீங்க வரையணும். ஓகேங்களா? ஓகே ஸோ இந்த ஓகே யூக்ளினால வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். ஸோ யூக்ளினா ஓகே பாருங்க. ஸோ இப்படி ஒரு டயகிராம் வந்து யூக்ளினா வந்து நம்மளுக்கு வரைஞ்சிரும். அது வந்து டபுள் லேயரா வரையணும். ஸோ ஓகே 2 டபுள் லேயரா வரையணும். ஸோ அந்த மாரி வரைஞ்சா நம்மளுக்கு வந்து யூக்ளினா டயகிராம் ஈஸி ஆயிடும். ஸோ இதுல ஓகே என்ன பார்ட்ஸ் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபிளாஜெல்லம் இருக்கு. ஸோ இந்த லாங்கா ஒரு த்ரெட் ஓகே மாரி இருக்கு. சரியா? அதுக்குள்ள வந்து சைட்டோஃபாரிங்ஸ் அப்படி இருக்கும். சைட்டோஃபாரிங்ஸ்னா வந்து ஃபாரிங்ஸ் அது வந்து ஏன் யூஸ் ஆகுதுன்னா, சாப்பாடு வந்து நம்ம இப்ப வாய் வழியா நம்ம சாப்பாடு எடுப்போம். கரெக்ட்டா? ஸோ வாயிலருந்து டைரக்ட்டா ஓகே ஸ்டொமக், இந்த ஈசோஃபேகஸ், இந்த ஃபுட் பைப் வரைக்கும் போறதுக்கு வந்து ஒரு ஜங்ஷன் மாரி வந்து இந்த ஃபாரிங்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஓகே இப்ப நம்ம சாப்பாடு வந்து வாயில இருந்து ஈசோஃபேகஸ், நம்ம ஃபுட் பைப் வரைக்கும் இல்லன்னா ஸ்டொமக் வரைக்கும் போறதுக்கு வந்து இந்த ஃபாரிங்ஸ் வந்து யூஸ் ஆகுது. சைட்டோஃபாரிங்ஸ் ஏன்னு சொல்றாங்கன்னா, இது செல். ஒரே ஒரு செல் தான் வந்து ஃபாரிங்ஸா வந்து இங்க யூஸ் ஆகுது. ஸோ மோஸ்ட்டா ஓகே ஹியூமன்ஸ்ல பாத்தீங்கன்னா, எல்லாம் வந்து காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம்ல பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் ஃபாரிங்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி இல்லாம ஒரே ஒரு செல் மட்டும் ஓகே இருக்கிறதுனால இது சைட்டோஃபாரிங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இதுல போட்டோ ஓகே ரிசெப்டார் இருக்கும். போட்டோ ரிசெப்டார்னா வந்து இதுக்கு வந்து லைட் ஏதாவது பட்டா அதுக்கு வந்து அது வந்து தெரியும். சோ நம்ம மேல லைட் படுது அப்படின்னு சொல்லி தெரியும். ஓகேவா? சோ ஏன் வந்து இந்த போட்டோ ஓகே ரிசெப்டார் இருக்குன்னா, இதுக்கு வந்து லைட் பட்டுச்சுன்னா, சன்லைட் பட்டுச்சுன்னா வந்து இதுவே வந்து சாப்பாடு உருவாக்கிக்கும். சோ லைட் ஓகே பட்டா இதுவே வந்து ஆட்டோட்ராஃபா மாறிடும். அதுவே வந்து இது மேல லைட் இல்ல. சோ இப்போ ஒரு பிளேஸ் இப்ப நைட் ஆயிடுச்சு. லைட்டே வந்து அது கிடைக்கலன்னா, அது வந்து மத்த உயிரினங்கள்ல இருந்து சாப்பாடு எடுத்துக்கும். ஓகே புரியுதா? சோ வந்து 2 வேல பண்ணும். புரியுது எது லைட் இருக்கும்போது அது வந்து அதுவே சாப்பாடு உருவாக்கிக்கும். லைட் இல்லாதபோது மத்த லிவிங் ஆர்கானிசம் கிட்ட இருந்து வந்து அது ஃபுட் வந்து எடுத்துக்கும். சோ இந்த 3 பார்ட்ஸ் உங்களுக்கு ஓகே புரிஞ்சுச்சா? 3 லேபிளிங்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சுச்சு மேம். அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கா? இருக்குங்க. சோ வந்து நம்ம டீட்டெயிலா வந்து இதெல்லாம் இருக்கு. நம்ம டீட்டெயிலா வந்து ஒண்ணொண்ணா சொல்லி பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஓகே என்ன படிக்க போறோம்னா பெலிசில். ஓகே இந்த யூகுலினாவ கவர் பண்ணும் இது. என்னது? பெலிசில் வந்து இட் இஸ் அன் எலாஸ்டிக் பாடி. இட் இஸ் அன் எலாஸ்டிக் பாடி கவரிங் மேட் அப் ஆஃப் புரோட்டீன். சோ என்னது? நல்லா வந்து எலாஸ்டிக்கா இருக்கும். அப்பதான் ஈஸியா மூவ்மெண்ட் பண்றதுக்காக அது எலாஸ்டிக்கா இருக்கும். அப்புறமா இந்த யூக்ளினா மொத்தமாவே வந்து கவர் பண்ணும். இந்த பெலிசில் வந்து எதால உருவாகி இருக்குன்னா, புரோட்டீனால உருவாகியிருக்கு. சரிங்களா? சோ பெலிசில் இஸ் ஓகே மேட் அப் ஆஃப் புரோட்டீன் அண்ட் இட் கவர்ஸ் தி ஹோல் பாடி ஆஃப் தி யூக்ளினா. இங்க டபுள் லேயர் இருக்கா? தெரியுதுல உங்களுக்கு? ஆமாங்க இந்த டபுள் லேயர் ஆமாங்க ஏன் இருக்குன்னா, ஒரு கவரிங் மாரி, ஒரு எலாஸ்டிக் ஜெல்லி மாரி ஒரு கவரிங் வந்து யூக்ளினாக்கு வந்து இருக்கு. சோ பெல்லிசில் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? புரிஞ்சுச்சு மேம்.
இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சைட்டோஸ்டோம் ஓகே இல்லைன்னா மேம். ரிசர்வாயர். ஸோ 2 பத்தி நம்ம பார்க்கலாம். சைட்டோஸ்டோம் ஓகே. அப்புறமா வந்து ரிசர்வாயர். The cell mouth leading into a tubular cytopharynx which opens into vesicle called the reservoir. So cytostomனா ஒண்ணும் இல்ல. ஸ்டோமா அந்த வார்த்தையோட மீனிங் என்னதுன்னா மவுத். ஸ்டோமானா என்னது? மவுத். சரியா? இங்க மவுத். ஒரு மவுத் மாதிரி இருக்கும் இதுக்கு. சோ இங்க இருக்கும். ஓகே மேம். சரிங்களா? இது வழியா தான் அந்த ஓகே சாப்பாடு மேம். வந்து எடுத்துக்கும். சோ சைட்டோஸ்டோம்னா என்னது? இந்த யூக்ளினாவோட மவுத் தான் வந்து செல் மவுத். நான் ஓகே மேம். சொன்னேன்ல சைட்டோஃபாரிங்ஸ்க்கும் அந்த சைட்டோ வேர்ட்னாலே வந்து செல் தான். சைட்டோ மீனிங் ஓகே. வந்து செல். இந்த பார்ட் மட்டும் செல். இது செல்லு ஓகே. இதுக்கப்புறமா வந்து இது ஸ்டோமா இல்லன்னா ஸ்டோம் அந்த வார்த்தையோட மீனிங் என்னதுன்னா மவுத். ஓகே ஓப்பனிங் ஓகே. ஒரு ஓப்பனிங் மாதிரி இருக்கும். ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்கும். சரிங்களா? சோ வந்து செல் ஒரு எப்படி இருக்குன்னா ஒரு சின்ன செல் மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்மளோட மவுத் பாருங்க கம்ப்ளீட்டா இருக்கு. சோ மவுத் பாத்தீங்கன்னா லிப்ஸ் இருக்கு. அப்புறமா வந்து உள்ள டங் இருக்கு டேஸ்டுக்காக. அப்புறமா வந்து நிறைய ம். டீத்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா வந்து நான் இந்த யூக்ளினால வந்து அந்த மாதிரி இல்ல. இன்கம்ப்ளீட்டா இருக்கு. சோ ஒரே ஒரு ஓகே. சின்ன ஓப்பனிங் மாதிரி ஒரே ஒரு செல்ல வச்ச மாதிரி இருக்கும் மேல. ஓகேவா? இந்த செல் ஓகே மவுத் மேம். இப்போ எப்படி வந்து இந்த சாப்பாடு வந்து இது எடுத்துக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் சைட்டோஸ்டோம் வழியா சாப்பாடு வந்து எடுத்துக்குது. சாப்பிடுது. ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறமா வந்து சைட்டோஃபாரிங்ஸ்குள்ள போகுது. சோ ஃபர்ஸ்ட் செல் மவுத், சைட்டோஸ்டோம், அதுக்கப்புறமா வந்து சைட்டோஃபாரிங்ஸ். அது வந்து ஒரு பைப் மாரி. அதுக்கப்புறம் ஓகே மேம். வந்து வெசிக்கிள். வெசிக்கிள்னா வந்து ஒரு எம்ப்டி ஸ்பேஸ் மாரி. எம்ப்டி ஸ்பேஸ்க்குள்ள போயிடுது. ஓகேங்களா? இப்ப ஓகே. நம்மளுக்கு எப்படி ஸ்டொமக்குள்ள போகுது சாப்பாடு. நம்ம மவுத் வழியா சாப்பிடுறோம். ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ் அதுக்கப்புறமா வந்து ஸ்டொமக்குள்ள போய் அதுக்கப்புறமா இன்டெஸ்டைன்ல போதோ, அந்த மாரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதுல சைட்டோஸ்டோம் வரும். செகண்ட் ஒன் வந்து சைட்டோஃபாரிங்ஸ் வரும். தேர்ட் ஒன் வந்து அந்த ஓப்பனிங் மாரி போயிடும். ஓப்பனிங்ல போய் ஒரு காலி இடத்துல போய் அது ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ரிசர்வாயர்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்க இருந்து ஒரு சாப்பாடு வந்து அது சாப்பிடுது. ஓகே மேம். சோ 1 மினிட் நான் டயகிராம் வழியா உங்களுக்கு ஈஸியா வந்து புரிய வைக்கிறேன். ஃபார் ஓகே மேம். எக்ஸாம்பிள் இதுதான் ஃபுட்ன்னு வச்சுக்கோங்க. சோ இந்த ஃபுட்ட வந்து ஃபர்ஸ்ட் சைட்டோஸ்டோம் வழியா சாப்பிடுது. இந்த ரெட் கலர்ல நான் மார்க் பண்ணிருக்கிறது வந்து சைட்டோஸ்டோம். சோ இந்த மாரி ஓகே. இருக்கும் சைட்டோஸ்டோம். இது வந்து இந்த சாப்பாடு அப்படியே உறிஞ்சுக்கும். புரிஞ்சுச்சா? அதுக்கப்புறமா சைட்டோஃபாரிங்ஸ்குள்ள போகும். ஓகே மேம். இப்போ இந்த சைட்டோஃபாரிங்ஸ்ன்றதுலாம் இப்படி வந்து ஜாயின் ஆகும் இதுக்கு. ஓகே மேம். இப்போ நான் வந்து அந்த சாப்பாடு எப்படி கரெக்ட்டா போகுதுன்னு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வழியா எடுத்துருச்சு அது. ஓகேங்களா? இந்த இந்த சைட்டோஸ்டோம் வழியா எடுத்துருச்சு இந்த ரவுண்டு. சின்ன சர்க்கிள் மாரி இருக்குல்ல அதுல. இப்போ வந்து சாப்பாடு உள்ள வந்துருச்சு. சைட்டோஃபாரிங்ஸ்குள்ள போயிடும். அதுக்கப்புறம் இந்த ரிசர்வாயர்க்குள்ள போய் விழுந்துரும். ஓகே மேம். புரிஞ்சுச்சா? இப்போ இந்த ரிசர்வாயர்ல போய் அதெல்லாமே வந்து டைஜஸ்ட் ஆயிடும். எனர்ஜி வந்து உடைச்சுக்கும். அது எனர்ஜி வந்து எடுத்துக்கும் அங்கருந்து. புரிஞ்சுச்சா? சைட்டோஸ்டோம், புரியுது மேம். ரிசர்வாயர் அது கிளியர் ஆயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சு மேம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட்க்கு நம்ம போகலாம். சோ சைட்டோசோம் அப்புறமா ரிசர்வாயர். சோ டோட்டலா வந்து இது வரைக்கும் 3 லேபிளிங் வந்து நம்ம கரெக்ட்டா வந்து படிச்சுட்டோம். அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஓகே. ஸ்டிக்மா இல்லன்னா ஐ ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? ஸ்டிக்மா இல்லன்னா வந்து ஐ ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஓகே. ப்ராமினன்ட் ரெட் பிக்மெண்ட் ஸ்பாட். இட் இஸ் சென்சிட்டிவ் டு லைட். என்னதுன்னா ஒரு ஒரு கண்ணு மாரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஒரு ஐ மாரி, ஐயோட ஸ்பாட் மாரி இருக்கும். சரியா? ஒரு கண்ணு மாரி இருக்கும் இதுல. அது என்ன பண்ணும்? ஓகே அது மேம். ரெட் கலர்ல இருக்கும். சோ அது ரெட் கலர்ல பிக்மெண்டடா இருக்கும். அது ரெட் கலர்ல இருக்கும். அதான் ரெட் கலர்ல இருக்கும்னு சொல்ல வராங்க. சோ இதுல லைட் பட்டோனே வந்து அதுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போயிடும். மொத்த யூக்ளினாக்கும் இன்ஃபர்மேஷன் போயிடும். சோ லைட் வந்துருச்சு. சாப்பாடு வந்து நம்ம ரெடி பண்ண வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக ஸ்டிக்மான்னு ஒண்ணு வந்து இருக்கும். புரிஞ்சுச்சா? ஓகே மேம். புரிஞ்சுச்சு மேம். ஸ்டிக்மா வந்து ஒரு ரெட் கலர்ல இருக்கும். ரெட் கலர் டாட் மாரி இருக்கும். அதுல வந்து இது வந்து லைட்க்கு வந்து சென்சிட்டிவா இருக்கும். ஓகேங்களா? லைட் வந்தோனே இதுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து வந்துரும். நெக்ஸ்ட் வந்து ம். கான்ட்ராக்டைல் வேக்யூல். எப்படி வந்து அமீபால வந்து கான்ட்ராக்டைல் வேக்யூல் வந்து வேக்யூல் அப்படின்னா வந்து ஒரு பேக் மாரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே சோ மேம். வேக்யூல்னா ஒரு டியூப் மாரி இருக்கும். சோ இந்த டியூப் வந்து கான்ட்ராக்ட் ஆயிட்டே இருக்கும். இது வந்து ஆஸ்மோ ரெகுலேஷன்னா தண்ணி வாட்டர் பேலன்ஸ்க்காக வந்து யூஸ் ஆகுது. புரிஞ்சுச்சா ஓகே மேம். உங்களுக்கு? சோ புரிஞ்சுச்சு வந்து மேம். எத்தன பார்ட்ஸ் படிச்சிருக்கோம் இது வரைக்கும்? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பெலிசில் படிச்சோம்.
செகண்ட் ஒன் வந்து சைட்டோஸ்டோம் படிச்சோம். தேர்ட் ஒன் வந்து செகண்ட் ஒன், தேர்ட் ஒன். ஸோ என்னென்னலாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களோ அது மட்டும் நீங்க வந்து லேபிளிங் பண்ணா போதும். ஓகே புரிஞ்சுச்சா? மேம். நான் வந்து கிளியரா வந்து லேபிளிங்லாம் உங்களுக்கு பண்ணி சொல்லித்தரேன். ஓகே. டயக்ராம்ஸ்லாம் டயக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்பிளா ஒரு டயக்ராம் வரைஞ்சா போதும். ரொம்ப காம்ப்ளெக்ஸாலாம் வரைய ஓகே மேம். தேவை. நான் எது எது ப்ளூ கலர்ல மார்க் பண்ணிருக்கேனோ அதெல்லாம் நீங்க எக்ஸாம்ல கண்டிப்பா வந்து மார்க் பண்ணணும். ஓகே மேம். ஏதாவது ஒரு பேர் ஞாபகம் வச்சா போதும். ஒன்னு ஸ்டிக்மா இல்லைன்னா ஒரு ஐ ஸ்பாட். ஓகே மேம். கான்ட்ராக்டைல் வேக்யூம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபிளாஜெல்லம். ஃபிளாஜெல்லம்னா என்ன சொன்னா ஒரு லாங்கா இருக்கும். சரியா? ஸ்டிக்மா ஆமாம் மேம். இந்த யூக்ளினாக்கு ஒரு லாங் டெயில் மாதிரி இருக்கும். சரிங்களா? இது வந்து தண்ணியில வந்து அது மிதக்கிறதுக்காக எல்லாம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காக வந்து யூஸ் ஆகும். மூவ்மெண்ட்டுக்காக. ஓகே, லோகோமோஷனுக்காக ஓகே வந்து மேம். யூஸ் ஆகும் ஃபிளாஜெல்லம். ஓகே மேம். ஸோ ஃபிளாஜெல்லம். நெக்ஸ்ட் வந்து குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட்னா நான் என்ன சொன்னேன், யூக்ளினால வந்து லைட் பட்ட உடனே வந்து அது வந்து போட்டோசிந்தசிஸ் பண்ணி சாப்பாடு அதுவே வந்து உருவாக்கிக்கும்னு சொன்னல. சோ இந்த சாப்பாடு எங்க ஆமாம் மேம். உருவாகும்? இந்த குளோரோபிளாஸ்ட்ல தான். கிரீன் கலர்ல இருக்கும் அந்த குளோரோபிளாஸ்ட். கிரீன் கலர். இந்த குளோரோபிளாஸ்டுக்குள்ள குளோரோஃபில்னு ஒரு கிரீன் கலர்ல இருக்கும். என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் குளோரோபிளாஸ்ட் வந்து இப்படி இருக்குன்னா ஓகே மேம். காயின் மாதிரி, இதுக்குள்ள வந்து கிரீன் கலர்ல ஒரு குளோரோஃபில்னு ஒண்ணு இருக்கும். இந்த குளோரோஃபில்லுக்குள்ள தான் வந்து உங்களுக்கு சிந்தசிஸ் நடக்கும். அங்கதான் சாப்பாடு வந்து இங்க ஃபர்ஸ்ட் சாப்பாடு உருவாகும். இங்க சாப்பாடு உருவானதுக்கு அப்புறமா ஃபார்மேஷனுக்கு அப்புறமா சாப்பாடு எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் கொண்டு போய் விட்டுரும். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு மேம். சோ இதுல வந்து கிரீன் கலர்டு ஒரு குளோரோஃபில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரீப்ரொடக்ஷன் பார்க்கலாம். நார்மலா ரொம்ப ரொம்ப பிரிமிட்டிவான ஆர்கானிசம். இது வரைக்கும் நம்ம ஓகே. பார்த்த ரீப்ரொடக்ஷன்ல வந்து பைனரி ஃபிஷன் தான். பெரிய அமீபால பார்த்தோம். ஆமாம். அதுக்கப்புறமா புரோட்டோசோவால பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய இதுல வந்து பாக்டீரியால கூட வந்து பைனரி ஃபிஷன் தான். பைனரி ஃபிஷன் தான் காமன். ஓகேவா? ஒரு ம். யூக்ளினால இருந்து 2 ஓகே யூக்ளினாவா அது மேம். டிவைட் ஆகும். எங்களா சொன்ன ஓகே. பாயிண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹிண்ட் மாதிரி நீங்க படிச்சுக்கோங்க போதும். எக்ஸாம்ல வந்து நீங்க எலாபரேட்டா எழுதுனா போதும். ஓகே மேம். சோ த செல் மவுத், டியூபுலர் சைட்டோஃபாரிங்ஸ், அப்புறமா ரிசர்வாயர். ரிசர்வாயர் வந்து ஒரு பாக்கெட் மாதிரி. ஓகே, அதுக்குள்ள வந்து சாப்பாடு போய் அதை டைஜஸ்ட் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. ஒரு பேக் மாதிரி. ஓகே. நம்ம லேபிளிங் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன ஓகே. சொன்னேன், இதுல என்னென்ன இருக்கோ அது மட்டும் எழுதினா போதும். பெலிசில், கவரிங் பெலிசில். அதுக்கப்புறமா வந்து சைட்டோஸ்டோம், ரிசர்வாயர், ஸ்டிக்மா, வேற என்ன பார்த்தோம், கான்ட்ராக்டைல் வேக்யூல், ஃபிளாஜெல்லம், அப்புறமா குளோரோபிளாஸ்ட். ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலா படிச்சிட்டோம். இப்போ வேற என்ன, நியூக்ளியஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். ஒரு ஆர்கனிசம்னா அதுல கண்டிப்பா நியூக்ளியஸ் இருந்துதான் தீரும். ஓகேவா? அதுக்கு மஸ்ட் எழுதியே தீரணும் நீங்க. இப்போ ஓகே மேம். எண்டோபிளாசம்னா என்ன, எக்டோபிளாசம்னா என்னன்னு பார்க்கலாம். சோ நான் என்ன சொன்னேன், ஓகே ஒரு மேம். பிளாஸ்மா மெம்பரைன் இருக்கும்னு சொன்னல. ஓகேவா? ஆமாம் வெளியில மேம். வந்து இந்த பெலிசில்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி யூக்ளினா இருக்குன்னா இங்க வந்து பெலிசில் இருக்கும். கரெக்டா? சோ ஆமாம் இது மேம். பெலிசில், இது வந்து யூக்ளினா. வெளியில இருக்க லேயர் வந்து பெலிசில், பி நான் எழுதுறேன். இ வந்து யூக்ளினா. ஓகே. ஓகே. சரியா? இங்க வந்து ஒரு கவரிங் மாதிரி இருக்கும் உள்ள. இந்த கவரிங் இதுதான் வந்து எக்டோபிளாசம் சொல்லுவாங்க. இது எக்டோபிளாசம், இது பெலிசில்.
2 லேயர் ஓகே இருக்கும். ஓகேவா? எக்டோ அப்படின்னு வார்த்தைனா அவுட் சைடு அப்படின்னு அர்த்தம். சரியா? எக்டோ ஓகே பிளாசம் வெளியில இருக்கிற பிளாஸ்மா மெம்பரைன். ஸோ ஃபர்ஸ்ட் கவரிங் வந்து பெல்லிசல், செகண்ட் கவரிங் வந்து எக்டோபிளாசம். இதுக்குள்ள வந்து எண்டோபிளாசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். எண்டோபிளாசம்னா உள்ள இருக்கிற கவரிங். உள்ள இதுதான் எண்டோபிளாசம் உள்ள இருக்கிறது. ஓகே இது மொத்தமா உள்ள இருக்கிறது. சோ பிளாஸ்மா மெம்பரேன் ஒரு செல்ல வந்து 3 பார்ட் வந்து கண்டிப்பா இருக்கும். சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ், அப்புறமா பிளாஸ்மா. அது மட்டும் நீங்க மறக்காம எழுதியே தீரணும். சரிங்களா? ஒரு ஆர்கானிசம்ல இந்த 3மே கண்டிப்பா இருக்கும். இல்லைன்னா பிளாஸ்மா மெம்பரேன் தான் கவரிங் மாதிரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுக்கு. சோ மத்ததெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. மத்ததெல்லாம் டீடைலா நம்ம படிக்க தேவையில்ல. நான் மார்க் பண்ணியிருக்கேனோ அது மட்டும் எழுதுனா நீங்க போதும். மத்த வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும். அது யூஸும் இல்ல ஓகே உங்களுக்கு. சரியா? ஓகே சைட்டோஃபாரிங்ஸ் நான் வந்து மார்க் பண்ண மறந்துட்டேன். ஓகே. சோ இந்த 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 இந்த 11 லேபிளிங் மட்டும் நீங்க வந்து படிச்சு டீடைலா படிச்சுட்டு அப்புறமா மார்க் பண்ணா மட்டும் போகும். யூக்ளினாக்காக. ஓகேவா? ஓகே சோ நீங்க அந்த புக்ல வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஓகே 5th எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாமா? 5th எக்ஸாம்பிள் வந்து டைஆட்டம்ஸ். டைஆட்டம்ஸோட ஃபைலம் என்னதுன்னா வந்து கிரைசோஃபைட்ஸ். என்னது? கிரைசோஃபைட்ஸ் அந்த ஃபைலம்ல வந்து டைஆட்டம்ஸ் வரும். ஓகே கிரைசோஃபைட்ஸ். கிரைசோஃபைட்டோட குரூப்ல வந்து இந்த டைஆட்டம் வந்து ஒரு ஸ்பீஷீஸ். ஓகே ஓகேங்களா? சோ இந்த டைஆட்டம் பத்தி ஓகே நம்ம டீடைலா பார்க்கலாம். So diatoms are found in both fresh water அப்புறமா salt water. என்ன சொல்றாங்கன்னா எப்படி யூக்ளிலாம் வந்து வெறும் ஃப்ரெஷ் வாட்டர்ல தான் இருக்கும் சொல்லலாம். ஆனா வந்து இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர்லயும் இருக்கும், சால்ட் வாட்டர்லயும் இருக்கும். கடல் தண்ணி, உப்பு தண்ணிலயும் ஓகே இருக்கும், அப்புறமா நார்மலான வாட்டர்ல கூட இருக்கும். அப்புறமா வந்து மாய்ஸ்ட் சாயில் ஈரப்பதமான மண்ணுல கூட இருக்கும். சோ மண் வந்து மழை பெஞ்சா ஈரமானதுக்கு அப்புறமா இதுல வந்து டைஆட்டம்ஸ் வந்து சேர வந்து வாய்ப்பு இருக்கு. சரியா? இந்த டைஆட்டம்ஸ் வந்து தண்ணியில வந்து அக்வாட்டிக் அனிமல்ஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ் இல்லைன்னா ஸ்குவிட், ஆக்டோபஸ் அதுக்கெல்லாம் வந்து ஃபுட் மாதிரி வந்து யூஸ் ஆகுது. ஸோ ஓகே டைஆட்டம்ஸ் வந்து ஃபுட் மாதிரி வந்து யூஸ் ஆகுது அக்வாட்டிக் அனிமல்ஸ்க்கு. ஸோ டைஆட்டம்ஸ் ஆர் எய்தர் யூனிசெல்லுலார், கொலோனியல் இல்லைன்னா ஃபிலமெண்டஸ். டைஆட்டம் வந்து எப்படி வேணா இருக்கலாம். யூனிசெல்லுலார் ஒரே ஒரு செல்லால உருவாக்கி இருக்கலாம். இல்லைன்னா கொலோனியல் நிறைய குரூப்பா வந்து இருக்கலாம். ஸோ இப்படி கூட இருக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி குரூப்ஸா கூட இருக்கலாம். நிறைய குரூப்பா வந்து உருவாக்கி இருக்கலாம். கொலோனியலா இருக்கலாம். இல்லைன்னா ஃபிலமெண்டஸா இருக்கலாம். ஃபிலமெண்டஸ்னா வந்து இப்படி நிறைய எப்படி இருக்கலாம். ஃபார்ம் மாதிரி. ஓகே புரிஞ்சுச்சா? சரிங்க சார் ஸோ 3 டைப்ஸ் இருக்கலாம். ஒண்ணு வந்து கொலோனியல், யூனிசெல்லுலார், கொலோனியல், அப்புறமா ஃபிலமெண்டஸாவும் இருக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து நிறைய ஷேப்ஸ்லாம் இருக்கு. வெரைட்டி ஆஃப் ஷேப்ஸ் வந்து இருக்கு. ஒரு ஷேப் தான் இருக்கும் அப்படி சொல்லல, நிறைய ஷேப்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஈச் செல் ஹாஸ் அ சிங்கிள் ப்ராமினன்ட் நியூக்ளியஸ் அண்ட் பிளாஸ்டிட். ஸோ வந்து இந்த டைஆட்டம்ஸ்குள்ள இருக்கிற செல் இப்படி இருக்குன்னா இதுதான் செல்னா, இந்த செல்லுக்குள்ள வந்து ஒரு பெரிய நல்ல ப்ராமினன்டான நியூக்ளியஸ் இருக்கும். பெரிய நியூக்ளியஸ் இருக்கும் இந்த மாதிரி. இதுதான் நியூக்ளியஸ். ஷேடு பண்ணிருக்கல. ஓகே அப்புறம் வந்து பிளாஸ்டிட்ஸ் வந்து இருக்கும். உள்ள வந்து சின்ன சின்னதா ஒரு மெட்டீரியல்ஸ் இருக்கும். அதான் பிளாஸ்டிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்புறமா வந்து ஓகே நியூக்ளியஸ் இருக்கும், பிளாஸ்டிட்ஸ் இருக்கும். They produce the shells, cell wall containing silica. எப்படின்னா வந்து சோப் பாக்ஸ் மாதிரி வந்து ஒரு ஷெல் மாதிரி அது உருவாக்கிக்கும் ப்ரொடெக்ஷனுக்காக. சோ இப்படிதானே இருக்கும் சோப் பாக்ஸ். கரெக்டா? இந்த மாதிரி ப்ரொடெக்ஷனுக்காக சோப் பாக்ஸ் மாதிரி வந்து சிலிக்காவால வந்து உருவாக்கிக்கும் அதுவே. ஓகேங்களா? இப்படி வந்து ஷெல் மாதிரி உருவாக்கிக்கும். இப்படி எப்படி இந்த ஷெல்லுக்குள்ள வந்து நீங்க பாத்திருக்கீங்களா? முத்துலாம் எடுப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி ஷெல் மாதிரி உருவாக்கிக்கும். ஓகே புரிஞ்சுச்சா? புரிஞ்சு சார் சோ இதுக்குள்ள வந்து இந்த மாதிரி டைஆட்டம்ஸ் வந்து இருக்கும் பத்திரமா. ஓகே இந்த ஷெல் வந்து எதால உருவாயிருக்குன்னா சிலிக்கா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். உங்களுக்கு வந்து மோஸ்டா இது 1 மார்க்ஸ்ல வந்து கேட்பாங்க.
இப்போ 6th எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். புரிஞ்சுச்சா? டயாட்டம்ஸ் புரிஞ்சுச்சா உங்களுக்கு கிளியரா? புரிஞ்சுச்சு மேம். இந்த புரிஞ்சுச்சு டயகிராம் மேம். வந்து ஒண்ணுமே இல்ல. இதோ இந்த மாதிரி ஷெல் மாதிரி இருக்கும்னு சொன்னேன்னா, ஆமா மேம். அந்த ஷெல் தான் குரூவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா ஓகே இங்க ஒரு மேம். போர் மாதிரி இருக்கும். ஒரு ஓப்பனிங் மாதிரி இருக்கும். சரியா? அதோட ஓகே மேம். வேஸ்ட், அதுக்கு சாப்பாடுலாம் அதுல இருந்து எடுத்துக்கும் அது. சாப்பாடு, அப்புறமா வந்து வேஸ்ட் எல்லாம் வந்து எதுக்கு அது சாப்பிடுறத எடுத்துட்டு அதோட வேஸ்ட்லாம் வந்து வெளியில போடுறதுக்காக இந்த போர் இருக்கும். ஓகே மேம். டயாட்டம்ஸ் கிளியரா உங்களுக்கு? கிளியர் மேம். நெக்ஸ்ட் அதர் ஆல்கேஸ். ஸோ ஆல்கே பத்தி பார்க்கலாம். ஆல்கேஸ்லாம் ஓகே வந்து மேம். ஒரு யூனிசெல்லுலார் பாடி மாதிரி இருக்கும். ஆல்கேல நெறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ நீங்க பிளான்ட் பத்தி பார்த்தீங்கன்னா, பிளான்ட் கிங்டம்னு ஒண்ணு வந்து உங்களுக்கு வரும். பிளான்ட் கிங்டம். அதுல வந்து ஓகே ஃபர்ஸ்ட் மேம். குரூப்பே வந்து உங்களுக்கு ஆல்கே தான். இப்ப ஓகே மேம். புரோட்டிஸ்டா எத்தன குரூப்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் குரூப் வந்து பிளான்ட்ஸ்ல வந்து ஆல்கே. ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து வந்துச்சு. இந்த ஆல்கேல வந்து யூனிசெல்லுலார் கூட இருக்கும், மல்டி செல்லுலார் கூட இருக்கும். ஒரு செல் நெறைய ஃபங்ஷன் பண்ணும். இல்லன்னா நெறைய செல்ஸ் வந்து டிஃபரெண்ட் ஃபங்ஷன்ஸ் வந்து பண்ணும். ஸோ யூனிசெல்லுலார் கூட ஓகே இருக்கும், மேம். மல்டி செல்லுலார் கூட இருக்கும். ஸோ ஓகே மேம். யூனிசெல்லுலாருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் குடுத்திருக்காங்க. கிளமிடோமோனாஸ். ஓகே மேம். கிளமிடோமோனாஸ். மல்டி செல்லுலாருக்கு வந்து ஸ்பைரோகைரா. ஓகே மேம். ஸ்பைரோகைராக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ரொம்ப ரொம்ப வந்து ஸ்பைரோகைரா இந்த உலகத்துல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸ்பேஸ்க்குலாம் போகும்போது அவங்களுக்கு கரெக்ட்டா நியூட்ரிஷன்லாம் கிடைக்காதபோது, இந்த ஸ்பைரோகைரா டேப்லெட்ஸ் மாரி அவங்களுக்கு குடுப்பாங்க. இல்லன்னா ஸ்பைரோகைரா ஓகே மேம். சூப் மாரி அவங்க குடிப்பாங்க. ஒரு நியூட்ரிஷனுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு சக்தி இருக்கணும்ல உடம்புல. ஸ்பேஸ்லலாம் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வீக்னஸ் வந்து வந்துரும். ஆக்ஸிஜன்லாம் இருக்காது அங்க. நோ கிராவிட்டி இருக்கும் கரெக்ட்டா. ஸோ அங்கலாம் வந்து அவங்களுக்கு ஓகே அ மேம். நியூட்ரிஷனுக்காக வந்து ஸ்பைரோகைராவோட சூப்ல ஸ்பைரோகைரா டேப்லெட்ஸ் வந்து குடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே இதோட மேம். டயகிராம் குடுத்துருக்காங்க. கிளமிடோமோனாஸ் அப்புறமா ஸ்பைரோகைரா. ஸோ 2மே வேற வேற ஷேப் இருக்கு பாருங்க. இது வந்து ரவுண்டா ஓவல் ஷேப் இருக்கு. இது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு கரெக்ட்டா? ஸோ எல்லா செல்லயும் இது பிளான்ட் செல் எல்லா பிளான்ட் செல்ல வந்து கண்டிப்பா செல் வால் இருக்கும். ஒண்ணும் இல்ல செல்லோட வால் புரொடெக்ஷன்க்காக. அப்புறமா நியூக்ளியஸ் இருக்கும். சைட்டோபிளாசம் இருக்கும். உள்ள வந்து லிக்விட் மாரி இருக்கும் ஒண்ணு. அதான் சைட்டோபிளாசம். அந்த லிக்விட்ல வந்து நியூக்ளியஸ்ன்னு ஒரு செல் வந்து மிதந்துட்டு இருக்கும். அப்புறமா பைரினாய்டு. பைரினாய்டு இஸ் வெரி வெரி இம்பார்டன்ட். நான் வந்து அத ரீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சொல்லி தரேன். வேக்யூல். ஓகே மேம். வேக்யூல்ல எம்ப்டி ஸ்பேஸஸ். இந்த எம்ப்டி ஸ்பேஸஸ் தான் வேக்யூல். ஓகே. ஓகேங்களா? இப்போ வந்து கிளமிடோமோனாஸ் பத்தி பார்க்கலாம். கிளமிடோமோனாஸ் யூனிசெல்லுலார். இப்படி வச்சுக்கோங்க. ஓகே. யூசி கிளமிடோமோனாஸ் யூனிசெல்லுலார். எம்எஸ் அப்பனா மல்டி ஓகே. செல்லுலார் ஸ்பைரோகைரா. யூசி அப்புறமா எம்எஸ். ஓகே ஒரு மேம். ட்ரிக் மாரி நிமோனிக்ஸ் மாரி குடுத்துருக்கேன். யூசி யூனிசெல்லுலார் கிளமிடோமோனாஸ். எம்எஸ் சோ மல்டி செல்லுலார் ஸ்பைரோகைரா. ஓகே மேம். சோ டீடைலா நம்ம பார்க்கலாம். இதுல வந்து ஃபிளாஜெல்லா இருக்கும். மூவ்மென்ட்க்காக. அதுல ஃபிளாஜெல்லா இருக்காது. சோ இந்த மாரி இந்த வயர் மாரி இருக்கும். ஓகே. ஓகேங்களா? அதுக்கப்புறமா உள்ள இது வந்து கிளமிடோமோனாஸ் வந்து கிரீன் கலர்ல இருக்கும். எதுக்குன்னா, இதுக்கு வந்து குளோரோபிளாஸ்ட்ன்னு ஒரு செல் இருக்கும். நான் சொன்னேன்ல, குளோரோபிளாஸ்ட்குள்ள வந்து குளோரோஃபில் இருக்கும். அந்த குளோரோஃபில் கிரீன் கலரா இருக்கும். ஆ இந்த குளோரோஃபில் என்ன பண்ணும்னா, இது வந்து இந்த குளோரோஃபில் எதுக்கு வந்து இருக்குன்னா, குளோரோஃபிலோட இண்டிகேஷன் என்னதுன்னா, போட்டோசிந்தசிஸ் நடக்கும். எங்கெல்லாம் குளோரோபிளாஸ்ட் இருக்கோ, அங்க குளோரோஃபில் இருக்கும். எங்கெல்லாம் குளோரோஃபில் இருக்கோ, அங்க வந்து போட்டோசிந்தசிஸ் நடக்கும். போட்டோசிந்தசிஸ்னா வந்து சன்லைட் யூஸ் பண்ணி அதோட ஃபுட் வந்து தானாவே பிரிப்பேர் பண்ணிக்கும். பிரிப்பேர் தேர் ஓன் ஃபுட் பை போட்டோசிந்தசிஸ். ஓகேங்களா? சோ எங்க ஓகே மேம். குளோரோபிளாஸ்ட் இருக்கோ, அங்க குளோரோஃபில் இருக்கும். எங்க குளோரோஃபில் இருக்குமோ, அங்க போட்டோசிந்தசிஸ் நடக்கும். நெக்ஸ்ட் பைரினாய்டு பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நியூக்ளியஸ் ஒரு ஐ ஸ்பாட் மாரி இருக்கும். நான் சொன்னேன்ல போட்டோ ரிசெப்டார். இந்த ஐ ஸ்பாட்ல வந்து சன்லைட் பட்டோனே உங்களுக்கு தெரிஞ்சிரும். சன்லைட் வந்து வந்துருச்சு எனக்கு. அதனால வந்து நான் போட்டோசிந்தசிஸ் வந்து நான் பண்ண ஆரம்பிக்கணும். அப்பதான் எனக்கு வந்து போதுமான அளவு சாப்பாடு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்து கான்ட்ராக்டைல் வேக்யூம். ஆஸ்மோ ரெகுலேஷன்க்காக தண்ணியோட பேலன்ஸ்க்காக வந்து கான்ட்ராக்டைல் ஆகும். உள்ள உள்ள வந்து தண்ணி வரதுக்கும், வெளில தண்ணி போகறதுக்கும் வந்து கான்ட்ராக்டைல் வெஹிக்கிள் வந்து யூஸ் ஆகும். புரிஞ்சுச்சா? 2 டயகிராமோட லேபிளிங்லாம் புரிஞ்சுச்சு புரிஞ்சுச்சா? மேம். இதுல ஒண்ணு மட்டும் நான் எக்ஸ்பிளைன் புரிஞ்சுச்சு. பண்ணும் பைரினாய்டு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஸ்டார் மாரி போட்டுறேன். ஓகே மேம். இதுக்கு 1 மார்க்ல 2 மார்க்ல வந்து கேட்பாங்க. பைரினாய்ட்ஸ்லாம் என்ன? எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? அப்படின்னு சொல்லி.
ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ்லாம் படிக்கலாம். ஆல்கே கேன் பிரிப்பேர் their own food by photosynthesis as they contain chlorophyll. நான் சொன்னேன்ல நெறைய வாட்டி இந்த இந்த குளோரோபிளாஸ்ட் வந்து நெறைய லெசன்ல உங்களுக்கு வரும். அதனால தான் உங்களுக்கு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் மாரி நான் குடுத்துடுறேன். சரிங்களா? ஆல்கே வந்து அதோட ஓகே ஃபுட் வந்து எதனால பிரிப்பேர் பண்ணுது? போட்டோசிந்தசிஸ்னால. அந்த ப்ராசஸ் பேரு ஓகே போட்டோசிந்தசிஸ். அந்த போட்டோசிந்தசிஸ் நடக்கும். எங்க நடக்கும்னா குளோரோஃபில்குள்ள. இந்த குளோரோஃபில் வந்து குளோரோபிளாஸ்ட்குள்ள இருக்கும். புரிஞ்சுச்சா? ஓகே புரிஞ்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் படிக்கலாம். இந்த ஆல்கேல இது இது ஒரு பிக்மெண்ட். சரிங்களா? ஒரு பிக்மெண்ட், ஒரு ஓகே கலர் மாரி இது உள்ள. சரிங்களா? இப்போ வந்து இது வந்து கிரீன் கலர். கிரீன் கலர் பிக்மெண்ட் கூட இருக்கலாம். சில ஆல்கேல வந்து கிரீன் கலர் இல்லாம ப்ளூ கலர் பிக்மெண்ட் கூட இருக்கலாம். சம் ஆல்கேஸ்ல வந்து மோஸ்ட்டா வந்து குளோரோஃபில் தான் இருக்கும். இது கிரீன் பிக்மெண்ட் தான் இருக்கும். ஆனா ரேரா வந்து ப்ளூ பிக்மெண்ட் கூட இருக்கும். ஓகே இந்த ப்ளூ பிக்மெண்டோட பேர் என்னதுன்னா ஃபைகோசயனின். ஃபைகோ எஃப் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஃபைகோசயனின். படிச்சிருக்கீங்களா? பிரவுன் பிக்மெண்டோட பேர் என்னதுன்னா ஃபூகோசாந்தின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே மேம். சோ வந்து என்னென்ன கலர் இருக்கு? கிரீன் பிக்மெண்ட் பேரு குளோரோஃபில் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளூ பிக்மெண்ட் ஓகே பேர் மேம். வந்து ஃபைகோசயனின் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரவுன் பிக்மெண்ட் பேர் வந்து ஃபூகோசாந்தின் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்டா வந்து ரெட் பிக்மெண்ட் பேர் வந்து ஃபைகோ எரித்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ குளோரோஃபில், ஃபைகோசயனின், ஃபூகோசாந்தின், ஃபைகோ எரித்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க. எரித்ரின் அந்த ஓகே வேர்டு அந்த வந்தாலே வந்து அது வந்து ரெட் கலர்ல தான் இருக்கும். எரித்ரின் ரெட் கலர். ஓகே ஓகேங்களா? சோ அந்தந்த ஓகே கலர் மேம். படி வந்து அந்த ஆல்கே வந்து கலர் வேற வேற கலர்ல இருக்கும். சோ என்னென்ன கலர்லலாம் இருக்கு? கிரீன் கலர்ல இருக்கும் ஆல்கே. கிரீன் ஆல்கேன்னு ப்ளூ. சொல்லுவாங்க. ப்ளூ கலர்ல இருந்தா ப்ளூ ஆல்கே, பிரவுன் கலர் இருந்தா பிரவுன் ஆல்கே, ரெட் கலர் இருந்தா ரெட் ஆல்கே. ஓகேங்களா? ஓகே ஓகே சோ மேம். இந்த பிக்மெண்ட் டிபெண்டிங் ஆன் த பிக்மெண்ட் அந்த ஆல்கேவோட கலர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். என்ன பிக்மெண்ட் இருக்கோ அந்த ஓகே மேம். கலர் வந்து ஆல்கே அந்த அந்த கலர் ஆல்கே வந்து வரும். சோ வந்து இப்ப சில இடத்துலலாம் வந்து சி வந்து ரெட் கலர்ல மாறிடும். நீங்க சவுத் அமெரிக்காலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ரெட் சி ஆயிடும் சம்டைம்ஸ். இந்த ரெட் சி வந்து எதனால ஆகுதுன்னா, ப்ளூ கிரீன் ஆல்கே நெறைய இருக்கிறதுனால வந்து இந்த ரெட் சி வந்து ஆக ஆரம்பிச்சுரும். சரிங்களா? ரெட் ஓகே ஆல்கே மேம். தான் சொல்லுவாங்க. அந்த ரெட் ஆல்கே வந்து சம்டைம் ப்ளூ கிரீன் ஆல்கேவா கலர் மாறிடும். சோ இந்த ப்ளூ கிரீன் ஓகே ஆல்கே வந்து ஃபைகோ எரித்ரின் அந்த பிக்மெண்ட் வந்து எங்கேயாவது இன்ஹேல் பண்ணி அது அந்த மாடிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா, அந்த சி வந்து ரெட் கலர்ல மாறிடும். ஓகே ப்ளூ மேம். கிரீன் ஆல்கே. இந்த ப்ளூ கிரீன் ஆல்கேக்குள்ள வந்து ரெட் பிக்மெண்ட் இருக்கும். ஃபைகோ எரித்ரின். அதனால வந்து ரெட் சீயா மாறிடும் அது. சோ இந்த ப்ளூ கிரீன் ஓகே ஆல்கே ஒரு எக்ஸாம்பிள் வந்து குடுத்திருக்காங்க பாருங்க. ட்ரைகோடெஸ்மியம் எரித்ரேஸ். இது வந்து ஓகே சயின்டிபிக் நேம் ஆஃப் ஒரு ரெட் ஆல்கேவோட சயின்டிபிக் நேம் இது. ஓகேங்களா? ட்ரைகோடெஸ்மியம் எரித்ரேஸ். ட்ரைகோடெஸ்மியம் எரித்ரேஸ். புரிஞ்சுச்சா? சோ ஓகே மேம். கேட்பாங்க காஸ் ஆஃப் ரெட் சி ஏன் வந்து ரெட் கலர்ல சி மாறுதுன்னா டியூ டு ப்ளூ கிரீன் ஆல்கே அப்புறமா வந்து ட்ரைகோடெஸ்மியம் எரித்ரிசியே. சோ இது ஒரு ரெட் ஆல்கே ஒரு ப்ளூ இது ப்ளூ கிரீன் ஆல்கே. முன்னாடி இருக்கிறது வந்து ப்ளூ கிரீன் ஆல்கே இது ரெட் ஆல்கே. ஓகே மேம். சோ 2 காரணம் இருக்கு. ஒன்னு ப்ளூ கிரீன் ஆல்கே இன்னொன்னு வந்து ரெட் ஆல்கே. அந்த ரெட் ஆல்கேவோட எக்ஸாம்பிள் எதுனா ட்ரைகோடெஸ்மியம் எரித்ரியேஸ். இப்போ ஆல்கேவோட ஸ்ட்ரக்சர் பத்தி பார்க்கலாம். ஸ்ட்ரக்சரலி தி ஆல்கே ஹேவ் அ டெஃபினைட் செல் வால். சோ ஆல்கே வந்து ஒரு செல் வால் கரெக்ட்டா பவுண்டரி மாரி இருக்கும். ஓகேங்களா? செல் வால் இருக்கும். ஓகே மேம். அப்புறமா செல் மெம்பரேன் இருக்கும். வால் வேற, மெம்பரேன் வேற. வால்னா வந்து ஒரு ஓகே ரிஜிட்டா இருக்கும் அப்படியே. ஓகேங்களா? சோ இந்த மாரி ஓகே வால் மேம். இருக்கும். இதுக்குள்ள வந்து ஒரு ஜெல்லி மாரி லேயர் இருக்கும். அதுதான் செல் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே மேம். அப்புறமா எல்லா செல்லும் கண்டிப்பா நியூக்ளியஸ் இருக்கும். அப்புறமா சைட்டோபிளாசம் உள்ள வந்து ஒரு ஃப்ளூயிட் மாரி இருக்கும். தண்ணி மாரி இருக்கும். அந்த தண்ணிக்குள்ள தான் வந்து இந்த நியூக்ளியஸ் வந்து ஃப்ளோட் ஆயிட்டே இருக்கும். நியூக்ளியஸ் அப்புறமா குளோரோபிளாஸ்ட் எல்லாம் வந்து ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கும். இந்த குளோரோபிளாஸ்ட் வந்து டிஃபரெண்ட் ஷேப் இருக்கும். டிஃபரெண்ட் ஆல்கேல. ஃபார் எக்ஸாம்பிள் கிளமிடோமோனாஸ் வந்து கப் ஷேப் இருக்கும். நீங்க பாருங்க. கிளமிடோமோனாஸ்ல பாருங்க இந்த குளோரோபிளாஸ்ட் இந்த கப் மாரி இருக்கா? மேம். நான் வந்து உங்களுக்கு வரைஞ்சுக்கிறேன். சோ இதுதான் குளோரோபிளாஸ்ட். கப் மாரி இருக்கும். ஓகே மேம். ஸ்பைரோகைரால வந்து இது ரிப்பன் மாரி இருக்கும்.
ஸ்பைரோகைரல் ரிப்பன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிளாக் கலர் ரிப்பன்ஸ் இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கொடுத்துருக்கனால பிளாக் கலர்ல இருக்கு. ஆக்சுவலா அது கிரீன் கலர்ல இருக்கும். ஸோ இதெல்லாம் ஓகே மேம். என்னது, இது வந்து ஸ்பைரோகைராவோட குளோரோபிளாஸ்ட் வந்து என்ன என்ன ஷேப்ல இருக்கும், ரிப்பன் ஷேப் இருக்கும். ரிப்பன்ஸ். இப்போ பைரினாய்ட்ஸ் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லல, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பைரினாய்ட்ஸ் ஓகே. ஆர் ஸ்டார்ச் கண்டெய்னிங் பாடிஸ் ஆர் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் இன் கிரீன் ஆல்கே. அப்படின்னா வந்து பைரினாய்ட்ஸ் வந்து இப்படி ஒரு செல் உள்ள ஒரு பேக் மாதிரி இருக்கும். இதுக்குள்ள என்ன ஓகே ஆகும்னா மேம். எல்லா ஸ்டார்ச்சும் வந்து கலெக்ட் ஆயிடும். சோ இது சாப்பிடுறது, ஏதாவது சாப்பிடும் போது இது வந்து எல்லாமே டிவைட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டார்ச் மட்டும் இதுக்குள்ள போட்டுரும். ஓகே மேம். ஏன் வந்து இந்த ஸ்டார்ச் மட்டும் தனியா வந்து இந்த ஸ்டார்ச் மட்டும் ஏன் தனியா வந்து ஒரு பாடியில போட்டு வைக்குது, ஏன் வந்து ஒரு பேக்ல மாட்டி போட்டு வைக்குதுன்னா, இந்த ஸ்டார்ச் மூலமா தான் அந்த கிளமிடோமோனாஸ் அந்த ஆல்கேக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும். ஸோ ஸ்டார்ச் என்ன பண்ணும், எனர்ஜி வந்து கொடுக்கும். ஸோ இதான் பைரினாய்ட்ஸ். பைரினாய்ட்ஸ் ஒரு பேக் மாதிரி, அந்த பேக்குள்ள வந்து ஸ்டார்ச் கண்டெய்னிங் பேக்ஸ் மாதிரி இருக்கும். இந்த கிரீன் ஆல்கேல வந்து இந்த பைரினாய்ட்ஸ் வந்து குளோரோபிளாஸ்டுக்கு உள்ள இருக்கும். சிலது வந்து குளோரோபிளாஸ்டுக்கு வெளியில கூட இருக்கும். இங்க பாருங்க, இது உள்ள இருக்கு பைரினாய்டு. கிரீன் ஆல்கே தான் குளோரோபிளாஸ்ட். இந்த கிளமிடோமோனாஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும் உள்ள. அது வந்து ஸ்பைரோகைரால் வந்து இந்த வெளியில இருக்கும் இந்த மாதிரி. சோ இது வந்து பைரினாய்ட்ஸ். எல்லோ கலர்ல மார்க் பண்ணிருக்கேன், அதான் பைரினாய்ட்ஸ். ஓகே. ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? அதர் ஆல்கேல் இப்போ 6 எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஓகே. இப்ப நான் சொன்னல சில ஆல்கேஸ்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பைரோகைரா சொன்னல, ஸ்பைரோகைரா வந்து ஸ்பேஸ்ல இருக்கிறவங்க வந்து நியூட்ரிஷனுக்காக வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஆல்கேக்கு வந்து என்னென்னலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த எர்த்துக்கு வந்து என்ன யூஸ்ஃபுல் தருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொவைட் ஃபுட் ஃபார் ஃபிஷ் as a பார்ட் ஆஃப் பைட்டோபிளாங்க்டான். ஸோ ஆல்கே வந்து ஃபிஷ்ஷுக்குலாம் வந்து ஃபுட் மாதிரி யூஸ் பண்றாங்க. ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு ஃபுட் மாதிரி ஒரு சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி இருக்கும்ல, அதை நம்ம வந்து ஃபிஷ்க்குலாம் போடுவோம்ல சாப்பாடு மாதிரி, ஃபிஷ் ஃபுட்னு சொல்லுவோம்ல, அது வந்து இந்த ஆல்கே தான். ஸோ வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட்டா யூஸ் ஆகுது. ஸோ ஃபிஷ்ஷுக்கு வந்து 2 ஃபுட் இருக்கு. ஒன்னு வந்து ஆல்கே, அப்புறமா இன்னொன்னு வந்து ஃபைட்டோ பிளாங்க்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அப்படியே தண்ணிக்கு மேல வந்து சின்ன சின்னதா வந்து மிதந்துகிட்டே இருக்கும். அது வந்து ஃபிஷ் வந்து சாப்பிடும். சம்டைம்ஸ் வந்து ஆல்கே கூட சாப்பிடும். ஓகே. சோ இந்த ஆல்கேல வந்து விட்டமின் ஏ அப்புறமா விட்டமின் இ அதிகமா இருக்கா? என்னது? ஆல்கே ஆர் ரிச் இன் விட்டமின் ஏ அப்புறமா விட்டமின் இ. விட்டமின் ஏ வந்து கம்மியானா வந்து ராத்திரியில வந்து கண்ணு தெரியாம போயிடும். சரியா? சில பேர்லாம் வந்து ஆல்கே அந்த டேப்லெட்ஸ்லாம் எடுத்துப்பாங்க. விட்டமின் ஏ டேப்லெட்ஸ். அந்த விட்டமின் ஏ டேப்லெட்ஸ் வந்து இஸ் மேட் அப் ஆஃப் ஆல்கே. ஓகேங்களா? நைட் பிளைண்ட்னஸ் பிரிவென்ட் பண்ணும். விட்டமின் இ வந்து நியூட்ரிஷன். ஓகே. சோ மெனி மெரைன் ஃபார்ம் ஆர் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் அயோடின், பொட்டாசியம் அப்புறமா மினரல்ஸ். சோ வந்து இது மூலமா வந்து நம்மளுக்கு அயோடின், பொட்டாசியம், அதுக்கப்புறம் நிறைய மினரல்ஸ்லாம் வந்து யூஸ் ஆகுது, கிடைக்குது. ஓகே. அது வந்து மெரைன்னா வந்து கடல்ல இருக்கிறது, ஓஷன்ல இருக்கிறது மட்டும்தான் வந்து இதுல இருக்கும். ஓகேங்களா? ஃப்ரெஷ் வாட்டர்லாம் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் ஆல்கேல வந்து நம்மளுக்கு அயோடின், பொட்டாசியம் நிறைய மினரல்ஸ் எல்லாம் கிடைக்காது. வெறும் மெரைன்ல இருக்கிறது மட்டும்தான். நான் சொன்னல ப்ளூ கிரீன் ஆல்கே வந்து ப்ளூ கிரீன் ஆல்கே பத்தி நம்ம ஆல்ரெடி பாத்திருக்கோம்ல. இது வந்து சாயிலோட அட்மாஸ்பெரிக் நைட்ரோஜன் வந்து ஃபிக்ஸ் பண்ணும். ப்ளூ கிரீன் ஆல்கே சாயில் ஃபர்டிலிட்டி, பிளான்ட்லாம் நல்லா க்ரோ ஆகிறதுக்காக அது வந்து யூஸ் ஆகும், போடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இது அட்மாஸ்பெரிக் நைட்ரோஜன் வந்து ஃபிக்ஸ் பண்ணும். நேச்சுரல் ஃபர்டிலைசரா வந்து யூஸ் ஆகும். நிறைய பிளான்ட்ஸ்க்கு வந்து நேச்சுரல் ஃபர்டிலைசரா இது யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நேச்சுரல் ஃபர்டிலைசர், இது ஆர்டிபிஷியல் இல்லாம நேச்சுரல் ஃபர்டிலைசர் வந்து நம்ம ப்ளூ கிரீன் ஆல்கே போட்டா யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ப்ளூ கிரீன் ஆல்கே என்ன பண்ணும், சாயில் ஃபர்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறமா அட்மாஸ்பெரிக் நைட்ரோஜன் வந்து ஃபிக்ஸ் பண்ணும். தேர்ட் ஒன் வந்து நேச்சுரல் ஃபர்டிலைசரா யூஸ் ஆகும்.
ஓகே. நான் என்ன சொன்னேன், குரூப் டை ஆட்டம்ஸ் பத்தி இங்க குடுத்துருக்காங்க. டை ஆட்டம்ஸும் ஒரு டைப் ஆஃப் ஆல்கே தான். ஸோ குரூப் ஆஃப் ஆல்கே டை ஆட்டம்ஸ் டெபாசிட் சிலிகா இன் தேர் வால்ஸ். ஸோ அ சில ஆல்கேஸ் இருக்கு டை ஆட்டம்ஸ்ன்னு. அது என்ன சொன்னேன்னா, அது சோப்பு பார் மாரி இருக்கும். ஓகேங்களா? சோப் பாக்ஸ் மாரி இருக்கும். சிலிக்காவால அது மேட் ஓகே. ஆயிருக்கும். இது என்ன ஆகும்னா, அ அது வந்து இறந்ததுக்கு அப்புறமா அந்த ஆல்கேஸ் டை ஆட்டம்ஸ்லாம் வந்து அழுகி டிஸ்ட்ராய் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா, ஃபாசில் மாரி ஆயிடும். சரிங்களா? இப்ப எப்படி வந்து டைனோசரோட போன்லாம் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட கால் தடங்கள் அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்கோமோ, அந்த மாரி ஃபாசில்ஸ் மாரி வந்து இத வந்து உருவாகிடுமாம். சரியா? இந்த சிலிக்கா வந்து ஓகே. நெறைய ஃபிஷஸ்க்கு வந்து சாப்பாடா வந்து யூஸ் ஆகும். டைஅட்டாமேஷியஸ் எர்த்தா மாறிடும். என்னதுன்னா, இந்த சிலிக்கா அப்படியே டெபாசிட் ஆகி, ஆகி, ஆகி அந்த இடமே வந்து அப்படியே வந்து இதுவாயிடுமாம். இப்போ ஒரு இடத்துல வந்து நெறைய டை ஆட்டம்ஸ் வந்து அப்படியே வந்து டிஸ்ட்ராய் ஆயிட்டு, அது ஃபாசில்ஸ் மாரி உருவாகிடுச்சுன்னா, அது அது வந்து அப்படியே வந்து அந்த இடத்தையே வந்து ஃபுல் ஆயிடுமா அப்படியே. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு இடம் இருக்குன்னா, இங்க ஃபுல்லா சிலிக்காவா இருக்குமா. இந்த மாரி பாக்ஸ் பாக்ஸா இருந்து ஃபார்ம் ஆயிடுமா. புரியுதா? ஓகே. சோ இத வந்து நம்ப எரிபொருளா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேயா? இப்ப எப்படி வந்து நம்ம ஏதாவது எரிக்கிறதுக்கு வுட் யூஸ் பண்றோமோ, அந்த மாரி வந்து இந்த பாக்ஸஸ் வந்து நம்ம போட்டு, போட்டு எரிக்கலாம். சோ ஓகே. இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம பண்ணலாமா? இல்ல நெக்ஸ்ட் கிங்டம் போலாமா? பண்ணலாம். ஓகே. ஓகே. நேம் த புரோட்டிஸ்டா ஆர் சிங்கிள் செல் லைக் மோஸ்ட் ஆஃப் தி மொனீரன்ஸ். பேஜ் நம்பர் தெரியும்ல? பேஜ் நம்பர் 40. ஸோ பேஜ் பாட்டி. நம்பர் 40ல ஓகே. இன்டெக்ஸ் கொஸ்டின் 2.3 ஓட இன்டெக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இதுவரைக்கும் 2.1, 2.2 இப்போ வந்து 2.3 இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ புரோட்டிஸ்ட் ஆர் சிங்கிள் செல் லைக் மோஸ்ட் ஓகே. ஆஃப் மொனீரியன்ஸ். வை ஹேவ் தே பீன் இன் செப்பரேட் கிங்டம்? ஆன்சர் இன் ஒன் ஷார்ட் சென்டென்ஸ். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, புரோட்டிஸ்டாலயும் எல்லாமே சிங்கிள் செல்டு தானே இருக்கு. மொனீராலயும் இப்போ சிங்கிள் செல் தான் இருக்கு. 2 கிங்டம் பத்தி வந்து இங்க பேசுறாங்க. கிங்டம் மொனீரா அப்புறமா கிங்டம் புரோட்டிஸ்டா. ஸோ கிங்டம் மொனீரால வந்து எல்லாமே சிங்கிள் செல்டு இருக்குல்ல. அப்புறமா கிங்டம் ஆமா. புரோட்டிஸ்டாலே சிங்கிள் செல் தானே இருக்கு. அப்பனா ஏன் வந்து 2மே டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கிங்டம்ல வச்சாங்க? 2மே ஒரே கிங்டமா மாத்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கு வந்து ஆன்சர் என்னதுன்னா, மொனீரா எல்லாமே வந்து ப்ரோகாரியோட்ஸ். அதோட நியூக்ளியஸ் வந்து டிஃபைன்டா இல்ல. நியூக்ளியர் மெம்பரைன். சோ இது ப்ரோகாரியோட்ஸ். ஓகே. இது வந்து யூகாரியோட்ஸ். புரோட்டிஸ்டா வந்து யூகாரியோட்ஸ். ஓகே. ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும். புரிஞ்சுச்சா? ஒரே சென்டென்ஸ்ல வந்து நம்ம வந்து எழுதிட்டோம். புரோட்டிஸ்டா வந்து யூகாரியோட்ஸ், மொனீரா வந்து ப்ரோகாரியோட்ஸ். ஸோ 2மே வந்து நம்ம வந்து சேர்த்து எழுத முடியாது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நேம் த புரோட்டோசோவன் விச் காசஸ் தீஸ் டிசீசஸ். ஸோ அமீபிக் டிசென்ட்ரி என்ன டிசீஸ் காஸ் பண்ணும்? ஸோ எந்த புரோட்டோசோவா வந்து அமீபிக் டிசென்ட்ரி அந்த டிசீஸ் வந்து காஸ் பண்ணும்? சொல்லுங்க பார்க்கலாம் நீங்களே. ஆமா. என்டமீபா. என்டமீபா ஒரு புரோட்டோசோவா தான் வந்து அமீபிக் டிசென்ட்ரி வந்து காஸ் பண்ணும். ஓகேங்களா? ரிவைஸ் பண்ணுங்க வீட்ல. ஓகே. மலேரியா எந்த டிசீஸ் வந்து காஸ் பண்ணும்? போன லெக்சர் நம்ம படிச்சிருக்கோமே. சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தான் சொல்லணும். ம்.
So malaria is caused by plasmodium. புரிஞ்சுச்சா? So Okay, ma'am. next questions நம்ம இந்த so இந்த 4 உங்களுக்கு ஹோம் ஒர்க் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. நீங்க பண்ணிருப்பேன் உங்களுக்கு. நம்பர்ல வந்து நீங்க அனுப்புங்க ஹோம் ஒர்க். Okay, ma'am. புரிஞ்சுச்சா? Okay, ma'am. Okay, shall we end the class?